அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்தே தொடங்கிடலாம். அகமதாபாத்தில் மிகப்பெரிய விமான விபத்து. இந்தியன் ஏர்லைன்ஸ் போயிங் விமானம் அதில் பயணித்த 242 பேரில் 241 பேர் சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் அதிர்ஷ்டவசமாக, அது மிக மிக ரேர் கேசஸ்ன்றாங்க. 0.00001% சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் உயிர் பிழைத்திருக்கிறார். ஸோ சம்பவம் எப்படி நிகழ்ந்தது, என்னெல்லாம் சொல்கிறாங்க, அடுத்து என்ன நிகழப்போகிறது, அதை முழுமையாக முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து ஈரான் கிட்ட போகிறதா இருக்கட்டும், இல்லை உக்ரைன் கிட்ட போகிறதா இருக்கட்டும், இஸ்ரேல் கிட்ட போகிறதா இருக்கட்டும். ஆனால் எல்லாமே ரொம்ப ஒரு உச்சபட்ச செய்தியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே யுத்த காலத்தில் நெருங்கிட்டோன்றதை உறுதிப்படுத்தலாம். நிறைய பேர் சந்தேகமாக இருக்கும், இந்த தாக்குதல் நடக்குமா நடக்காதுன்னு. இந்த தாக்குதல் 100 இல்லை 200-300% மேலே 100% ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கான தாக்குதல் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. அதற்கான நிறைய சமிக்கைகள் அடுத்தடுத்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம். இந்தியாவிலிருந்து லண்டன் கிளம்ப வேண்டிய ஏர் இந்தியா விமானம். ஏர் இந்தியா விமானம்னா போயிங் 787-8 ஏர்கிராஃப்ட் பேர். 230 பயணிகள், 169 இந்தியர்கள், 53 பிரிட்டிஷ், 1 கனடா, 7 பேர் போர்ச்சுகீசியர்கள். கரெக்டாக 1:30க்கு ஓடுதள பாதையிலிருந்து தனது தகவல் அனுப்புகிறாங்க. 1:38க்கு 1:30லேருந்து அந்த 8 நிமிஷம் மேலே பறக்குது. அந்த 8 நிமிஷத்துக்குள்ளாரியே சிக்னல் இழக்கிறாங்க. கரெக்டாக இந்த பக்கம் போனால் பிஹெச் மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஓடுதளத்திலிருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போகும்போது அதுக்கான வீடியோ பதிவுகளையும் பாருங்கள். அந்த இடத்துல விழுந்து வெடிச்சிருச்சு. ஏன்னா ஃபியூவல் டேங்க் ஃபுல் பண்ணி வைத்திருந்தாங்க. அதனால் அது விழுந்த உடனே வெடிச்சிருச்சு. அது வெடிக்கிறதுக்கு முன்பு விமானி அவசர அழைப்பு, எப்பவுமே விமானங்களில் அந்த அவசர அழைப்பு சிக்னல் இழக்கிறோம், அந்த கடைசி கண்டிஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா மேடே கால் அப்படின்வாங்க. மேடேன்னு சொல்லிட்டு 3 தடவை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே விமானம் கட்டுப்பாட்டை இழந்து நேராக கீழே போய் விழுந்து வெடித்திருக்கிறது. என்ன ஒரு துயரமான சம்பவம் அப்படின்னா, அது விழுந்து வெடித்ததில் கீழே அங்கே பிஹெச் மருத்துவமனை இருந்திருக்கு. அந்த மருத்துவ கல்வி கரெக்டாக டைம் பாருங்கள், 1:38 லஞ்ச் டைம். அது எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற சமயத்தில் கரெக்டாக விழுந்திருக்கு. பட் இப்போ வரைக்கும் தகவல் 5 பேர் உயிரிழந்ததாக ஒரு சில செய்தி சேனலில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல்னா காணாமல் போயிருக்காங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இன்னுமே அதிகாரப்பூர்வ தகவல் வராமல் நிறைய செய்தி சேனல்கள் வெளியிடுறாங்கன்னு தொடர்ந்து தகவல் வெளியிட்டே இருக்கிறாங்க. மேபி நாளை காலையில் நீங்கள் இந்த வீடியோ பதிவை இன்று இரவோ நாளை காலையில் பார்க்கும்போது அதிகாரப்பூர்வ தகவல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் விமானத்தில் பயணம் பண்ண 230 ப்ளஸ் அந்த விமானிகள் எல்லாம் சேர்த்து 242 அல்ல 241 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான நபர் அங்கே குஜராத்தில் முன்னாள் முதல்வராக இருந்த 2016லேருந்து 2021 விஜய் ரூபானி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார். அதாவது யூகே போகும்போது. அது இல்லாமல் நிறைய பதிவுகள் வந்தது. ஒரு குடும்பம் அவர் இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனல் செல்ஃபி எடுத்திருக்காங்க. 3 குழந்தைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இந்த ஒரு பதிவு மிகப்பெரிய அளவுக்கு நெகிழ வைத்திருக்கு. ஒட்டுமொத்த குடும்பமும் அதில் பயணம் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பதிவுகள் அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. என்ன பதிவுகள் எல்லாமே பார்க்குறீங்க, ஃபுல்லாக விழுந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா தீப்பற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அடுத்தடுத்து எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. சப்போஸ் தீப்பற்றலை அப்படின்னா நிறைய பேர் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இறந்த உடல்கள் எல்லாமே கொண்டு வரும்போது எப்படி இருந்ததுன்னா எல்லாமே கருகிய நிலையில் தான் இருந்தது. யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் இருந்தது. இன்ன வரைக்கும் 200 பேர் பக்கம் இறந்த உடல்களை மீட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த வீடியோ வரதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ் என்னம்னா, விஸ்வாஸ்குமார் ரமேஷ், இந்த பதிவை நான் எக்ஸ்தலத்தில் அப்பயே போட்டிருந்தேன். நான் வந்த உடனே அவரு மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறார். ரொம்ப அதிசயமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவர் உயிர் பிழைக்கிறதுக்கு முன்பே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கே இருக்கும் காவல்துறையும் இது எல்லாமே யாருமே பிழைக்க வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஏபிசின்னு இருக்கு பாருங்க, 11A என்ற பிளேஸ். ஏன்னா அங்கே எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. அதனால் எமர்ஜென்சி எக்ஸிட்டில் இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விழுந்த உடனே திடீர்னு பார்த்தோம்னா எல்லாமே இறந்த நிலையில் தான் இருந்தாங்க. நான் அதனால் எக்ஸிட் உடச்சி இந்த பக்கம் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு
அவர் நடந்து வந்த பதிவு வந்து போட்டிருந்தாங்க. நிச்சயம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மறுபிறவி தான் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேர் கேஸுங்க. இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டில் அத்தனை பேரும் இறந்த நிலையில் இவங்க உயிர் பிழைத்திருப்பது என்பது இனி அவரை வந்து ஒரு தெய்வ பிறவியாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கான ஒரு ரேர் கேசஸ். டாடா நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறந்த ஒரு அனைவருக்கும் வந்து 1 கோடி நிவாரண நிதி வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இறந்தவங்களை விட ரேராக உயிர் பிழைத்திருக்கிறார் பாருங்கள், அவருக்கும் கொடுங்கன்றது இன்னொரு வேண்டுகோளுமே கூட. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே விமானம் இப்போ வெளியே போச்சு இல்லையா, அதாவது டெல்லியிலிருந்து யூகேக்கு போன விமானம் தான். இதுக்கு முன்பு அகமதாபாத்திலிருந்து யூகேக்கு போன விமானம் தான் டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்ததான். இந்த வீடியோ பதிவு பாருங்கள். ஆகாஷ் வாஸ்தா அப்படின்றவர் தனது எக்ஸ்தலத்தில் வந்து போட்டிருந்தார். இந்த ஃப்ளைட்டில் ஏசி ஒர்க் ஆகலை, எல்லாருமே மேகசைன் வச்சு வீசிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் எந்த ஒரு டிஸ்பிளேவிலையும் எதுவுமே ஒர்க் ஆகலை. இல்லை எமர்ஜென்சி கால் ஏதாவது கூப்பிடணும் அப்படின்னாலும் அதுவுமே ஒர்க் ஆகலை. ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷனாக இருந்தது. இதை நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், நிர்வாகத்துக்கிட்ட வந்து முறையிட்டிருந்தோம். இப்போ இதே விமானம் தான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பு டெல்லியிலேருந்து அகமதாபாத் வருது, அகமதாபாத்திலேருந்து அங்கே போகக்கூடிய விமானம். பட் இது எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. பட் அங்கே அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சரி பண்ணிட்டுன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் முழு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இது எல்லாருமே நம்ம பல ஆங்கிளில் பல கான்ஸ்பிரசி தியரியை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பதிவு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு நாளைக்கு முன்பு சொல்லியிருந்தோம், அமெரிக்காவுடைய முன்னாள் சிஏ ஒருத்தர் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு தனது எக்ஸலத்தில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் காபூலில் கூட கைது பண்ண விவகாரத்தை நம்ம பேசியிருந்தோம். நம்ம அதையும் இப்போ நடக்கிறதையும் கம்பேர் பண்ணுறாங்க. பட் அப்படி கம்பேரிசன் வந்து அது தப்பு அப்படி நான் நினைக்கிறேன். நான் ஒவ்வொருத்தர் ஒரு ஆங்கிளில் சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நார்மலாகவே போயிங்குடைய என்ஜின் இருக்கு இல்லையா, போயிங்குடைய என்ஜினுடைய நம்பகத்தன்மை வந்து இழந்துட்டாங்க ஃபுல்லாகவே. ஏன்னா ரொம்ப காலமாக இப்போ ஒரு வருஷமாக பேசப்படுகிற விஷயங்கள், தானாக கதவுகள் திறக்கிறது மீதி எல்லாமே. உங்களுக்கு ஒரு 5 இன்சிடென்ட் சொல்கிறேன். மார்ச் 21, 2022 சைனாவுடைய ஈஸ்டர்ன் போயிங் விமானம் 737-800 நோஸ் டைவ்ஸ் கரெக்டாக மேலே பறக்கும்போது 132 பேர் ஆன்போர்டில் இருந்தாங்க. அத்தனை பேருமே இறந்து போயிட்டாங்க. என்ன விசாரித்து கண்டுபிடிச்சாங்கன்னா, கண்ட்ரோல் சர்ஃபேஸ் ஃபெயிலர் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஜனவரி 5, 2024 அலாஸ்கா ஏர்லைன் போயிங் வந்து 737 MAX 9 வந்து இதே மாதிரி தான் மிட்-ஏரில் போச்சு. பட் அது என்னென்னா, கதவுகள் திறந்தது, நல்ல வேலை இறங்கும் போதுனால அங்கே தப்பிச்சுக்கிட்டாங்க. 177 பேரும் வந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனால் நவம்பர் 25, 2024 ஸ்விஃப்ட் ஏர் A370-400 கார்கோ கிராஷ் லிதுவேனியா இருக்குல்ல, அங்கே ஒரு டெத்து 3 பேர் வந்து இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்கன்ற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. அப்புறம் டிசம்பர் 29, 2024 ஜெஜு ஏர் போயிங் 737-800 அங்கே கிராஷ் ஆகிட்டு 179 பேர் பக்கம் இருந்தாங்க. ஸோ அதனால தான் சீனா வந்து ரீசெண்டாக கூட என்ன பண்ணாங்கன்னா, போயிங் விமானத்தினுடைய மொத்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் என்ன மாதிரி சொன்னாங்கன்னா, அமெரிக்காவுடைய வர்த்தக ரீதியினால தான் கேன்சல் பண்ணாங்கன்னாங்க. ஆக்சுவலாக அதுக்காக இல்லை, போயிங் விமானத்தினுடைய நம்பகத்தன்மை, அது இல்லாமல் அவங்க பெரிய அளவுக்கு மக்களை ஏமாற்றி சீட்டிங் பண்ணி, நிறுவனங்களை ஏமாற்றி சீட்டிங் பண்ணி தான் ஒப்புதல் வாங்கி சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இடையில் எழுந்தது. பெருசாக சரிவாச்சு. அமெரிக்க நிறுவனங்கள் சரிகிறது அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க. அதை அப்படி ஒன்று சரி பண்ணாங்க. அப்புறம் ஃப்ரான்ஸ் லுப்தாசா போன்ற விமானங்கள் கூட பெருசாக மாற்றிட்டாங்க. போயிங் விமானம் எங்களுக்கு வேண்டான்னாங்க. ரஷ்யா வந்து டோட்டலாகவே பர்ச்சேஸ் பண்ணுறதை பேன் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக யூஎஸ் ஏர்ஃபோர்ஸு கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, போயிங்கினுடைய டேங்கர்னுடைய கொள்முதலை வந்து நிறுத்திட்டாங்க. இல்லை வேண்டான்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் பல பேர் பல கான்ஸ்பிரசி தியரி சொன்னாலும் கிளியராக தெரியுது, போயிங் விமானத்தினுடைய என்ஜின் வந்து ஃபெயிலராக இருக்குன்றது மேபி இருக்கலாம். ஏன்னா விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகுது, டேக் ஆஃப் ஆக முடியாமல் தான் அது கீழே விழுந்திருக்கு. அப்படின்னா அது மேக்ஸிமம் கேசஸ், நிறைய கேஸ் நம்ம அதாவது நெட்டில் படிக்கும்போது எல்லாமே தெரியுது. இது ஃபஸ்ட்டு கேஸாக என்ன பார்ப்பாங்கன்னா, என்ஜின் ஃபெயிலரை தான் பார்ப்பாங்க. என்ஜினால் முடியலன்றது தெளிவாக தெரியுது. இதே விங்கு பாதி வழியில் பறந்து போயிட்டு சப்போஸ் வேறு ஏதாவது விங்கால் முடியல, இல்லை தரையிறங்கும்போது டயர் இல்லை, அது இல்லை, டயர் வெடிஞ்சிருச்சு, நம்ம நிறைய ரீசன் சொன்னால் கூட டேக் ஆஃப் ஆகிறது தான் பிரச்சனை. இப்போ என்ஜின் தான் பிரச்சனைன்றது தெளிவாக தெரியுதுங்க. கருப்பு பட்டி வெளியே வந்தால் கூட மேடேன்ற கால் தான் வரும், பெருசாக நம்மளுக்கு கிடைக்காது. பட் கிளியராக அதுக்கான விசாரணையை உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஆனால் 2025 இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியாக போயிட்டுருக்கு.
ஏர் இண்டியா கிராஷ் அகமதாபாத்தில் இப்போ 242. அப்புறம் ட்ரெயின் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது. ஜோல்கானில் 13 பேர் இறந்து போனாங்க. இப்போ ரீசெண்டாக டெல்லியில் ஒரு நாள் 2 நாள் முன்னாடியா 18 பேர் பக்கம் இறந்து போனாங்க. அப்புறம் ஏப்ரல் மாதம் டெல்லியில் 2 சம்பவம். டெல்லியில் முந்தானேத்து நடந்தது 5/6. அப்புறம் பிப்ரவரி மாதமே ஒரு கோயில் திருவிழாவில் அப்போ 18 பேர் பக்கம் இறந்து போனாங்க. அதுவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே உத்தரப்பிரதேசில் ஒரு பெரிய இன்சிடெண்ட், அது மேபி போன வருஷமாக இருக்கலாம். அப்புறம் ஏப்ரல் மாதம் பார்த்தோன்னா குஜராத்தினுடைய ஃபேக்ட்ரி பிளாஸ்ட், இப்போ அதில் ஒரு 21 பேர். பகல்காம் தாக்குதலில் 26 பேர் பக்கம் இருந்திருக்கும். பெங்களூர் ஸ்டேடியம் இப்போ நடந்தது 11 பேர். இது எல்லாமே ரீசெண்டாக நடந்த இன்சிடெண்ட். ரொம்ப ஒரு கடினமான காலகட்டமாக இருக்கோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய இன்சிடெண்ட். வேறு ஏதாவது தகவல் இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் கரெக்டாக பாருங்கள், நான் வீடியோ இன்றைக்கி 1 மணிக்கு எடுத்தேன், 1:30க்கு எடிட் பண்ண ஆரம்பித்தேன். உங்களுக்கு 2:45க்கு நான் வீடியோ வெளியிட்டேன். நான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் வந்தது. இந்த நியூஸ் வந்த உடனே நிறைய பேர் சொன்னீங்க, கமெண்ட்லேயும் வந்து போட்டிருந்தீங்க. சரி, இப்போ தான் நம்ம வீடியோ வெளியிட்டோம், கொஞ்சம் நிறைய கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் வீடியோ வெளியின்றதுனால தான் வழக்கமான டைம் வெளியிட்டேன். ஏன்னா நிறைய அப்போ அந்த அவசர கதியில் என்ன ஆகும்னா, நிறைய போலியான செய்திகள் நிறைய அடுத்து இதுன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சது. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அப்படி இப்படின்லாம் நல்லா சொன்னாங்க, இவரை காணுற மாதிரி. ஸோ கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பொறுமையாக எடுத்து போடலாமேன்ற அடிப்படையில் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை, இல்லை நான் முன்னாடி கூட போட்டிருப்பேன் நான். இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து விறுவிறுன்னு ஈரானுக்கு கிளம்பிடலாம். ஏன்னா 20 வருடங்களுக்கு அப்புறம் ஈரான் வந்து தனது நியூக்ளியர் அப்ளிகேஷன்ஸ் கிளியராக அவங்க ஒபே பண்ணலன்றதுனால ஈரான் மீது தடை கொண்டு வராங்க. அஃபீஷியலி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய டாம் காட்டன்ன்றவர் வந்து அமெரிக்காவுடைய சென்டர்லாம் கிட்டத்தட்ட தீவிரவாத நாடு அப்படின்னே வந்து அழைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஈரானுடைய இது. ஈரான் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தைரியமாக இன்றைக்கி பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு. ஃபோர்டோ அப்படின்ற இடத்துல அவங்களுடைய நியூக்ளியர் ஃபியூவல் என்ரிச் பிளான்ட்டை வந்து நாங்கள் அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷனோட போகிறோம், அங்கே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து அதிகம் பண்ண போகிறோன்றாங்க. அது இன்னொன்று கூட சேர்ந்து சொல்கிறாங்க, இது எல்லாமே 150 மீட்டருக்கு மேலே இருக்கும், அந்த மலையை குறைஞ்சி உள்ளே தான் அவங்க பண்ணுறாங்கன்றதையும் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்போ ஈரான் வந்து தைரியமாக இருக்காங்க, அது ஒன்று புரிஞ்சிக்க முடியுது. ஐஏஏ வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, எல்லா ரூல்ஸையும் அவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு சேஃப்டி ப்ரொசீஜருமே இல்லாமல் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. 20 வருஷத்துக்கு அப்புறம் இனி ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருப்பதற்கான தகுதிகள் இல்லை அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஐரோப்பா நாடுகள் வந்து அன்பிரசன்டட் லெவல் அப்படின்னா தொடர்ந்து பெரிய அளவுக்கு என்ரிச் பண்ணுகிற அந்த லெவல் வந்து அன்பிரசன்டாக போயிட்டே இருக்குது. நம்ம நிச்சயம் தடைகளும் மற்றும் பெரிய அளவுக்கான நெருக்கடிகளும் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இந்த 2 நாடுகள் தாக்குதும் பட்சத்தில் ஐரோப்பா நாடுகள் உதவி பண்ணுறாங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்தது. அப்படின்னா இன்று ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றினாங்க. என்னென்னா ஐநாவில் ஐஏஏ போர்டால் கொண்டு வரப்பட்டது. ஐஏஏ போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. ஈரான் மீது கடுமையான கண்டனங்களும் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானம். இதில் ரஷ்யா, சீனா, பர்கினோஃபேஷோ 3 நாடுகள் வந்து எகெயின்ஸ்டாக ஓட்டு போட்டாங்க. ஸோ இது கிளியராக இருக்குது. ஃபேவராக ஓட்டு போட்டது அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், ஈக்குவடார், உக்ரைன், கனடா, ஜார்ஜியா, ஜப்பான், சவுத் கொரியா, மொராக்கோ, இட்டாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, கொலம்பியா. ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு போட்டிருக்கிறது அப்சென்ட் ஆகிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், எகிப்து, இந்தோனேசியா, பிரேசில், கானா, தாய்லாந்து, அல்ஜீரியா, அர்மீனியா, பங்களாதேஷ் இவங்க எல்லாம் அப்சென்ட் ஆகிருக்காங்க, அதாவது ஆப்சென்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது புரியுது இந்த இடத்துல. ஸோ இந்த நான் ரிசல்ட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்ட்டு. ஈராக்கில் சும்மா ட்ரையல் எடுத்திருக்காங்க. ஈரான் வந்து நம்மளால் ஜிபிஎஸ் வந்து ஜாம் பண்ண முடியுதா ஏர்ஃபேஸ்லன்றது செக் பண்ணியிருக்காங்களாம். கொஞ்சம் நிலைத்தடமானதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா ஈராக் பெரிய டார்கெட்டட் ரீஜியனாக இருக்குது. அதனால தான் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள் மட்டும் இருக்கணும், அவங்க குடும்பங்கள் எல்லாத்தையும் வெளியேற சொல்லியிருக்காங்க அவசரமாக. அங்கே போருக்கான ஒரு பதற்ற சூழ்நிலை இருக்கு இல்லையா, அது இல்லாமல் ஈரான் வந்து ஏன் அந்த தாக்குதலை உறுதிப்படுத்துகிறாங்கன்னும் போது கிராசி அவர்கள், ஐஏஏனுடைய சீஃப் கிராசி அவர்கள் தனது எல்லா லெவலையும் மீறி வந்து கிட்டத்தட்ட அவர் இங்கே வந்து வேவு பார்த்து உளவு பார்த்து இஸ்ரேலுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். ஏன் அந்த வார்த்தையை வந்து இவ்வளோ பச்சையாக சொல்லியிருக்காங்க, ஈரான் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே புகைப்படங்களாக சைடில் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த டாக்குமெண்ட்டில் எல்லாமே எங்களுடைய சயின்டிஸ்ட் எல்லாமே யார் யார் என்ன மாதிரியான டீட்டெயில் வந்து அவருக்கு மட்டும் தான் தெரியும்,
நாங்கள் வேறு யாருக்கிட்டையும் கொடுத்ததும் கிடையாது, வெளியிட்டதும் கிடையாது. ஆனால் இந்த நம்பர் டீட்டெயில் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டில் ரொம்ப கிளியராக அவங்க நம்பர்லேருந்து லொக்கேஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப தரவாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எங்களை வயலேட் பண்ணும்போது நாங்கள் இதுக்கான பழிகளை தீர்க்கணுன்ற மாதிரி தான் இன்றைக்கி ஈரான் தரப்பில் தெளிவாக இருக்காங்க. இருந்தாலும் பார்க்கலாம், நம்ம இந்த அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை நடக்குது. அது விக்ஸாப் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற நம்ம பேசிட்டோம் நம்ம. ஆனால் ஒரு விஷயம், 2016 இதே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஈராக் மீது அப்போ ஒரு யுத்தம் நடந்தது. என்னென்னா, ஈராக்கிட்ட அணுவாயுதம் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி ஈராக்கும் சரி லிபியாவும் சரி இந்த 2 நாடுகளையும் ஏன் ஒழிச்சாங்கன்னா, இதே ஐநாலாம் சேர்ந்து அப்போ அணுவாயுதம் இருக்குன்றனால தான். ஆனால் அப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ எகைன்ஸ்டாக ஓட்டு போட்டிருக்குது 2 நாடுகள். ஒன்று ரஷ்யா, இன்னொன்று வந்து சீனா. இந்த 2 நாடுகள் அப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரலாட்டியை எகைன்ஸ்ட்டு போடல. அதனால் ஒட்டுமொத்த ஐநாவும் உள்ள நுழையிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்தது. பட் இப்போ தான் உலகமே 2ஆக பிரிஞ்சு 3ஆக பிரிஞ்சு இருக்கு இல்லையா? அதனால் இப்போ சூழ்நிலையே வேறு. அது சாதகமாக வேறு மாதிரி கூட எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 2016 அமெரிக்கா போர் தொடக்கும் போது 2 ட்ரில்லியன் அளவுக்கு லாஸ் ஆச்சு ஈராக் வரல. ஆனால் நத்திங், நாங்கள் இதனால் ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றாங்க. இதனால் ஒன்றுமே கிடைக்கலையா உங்களுக்கு? நிஜமாவா? சரி, ஓகே. இது இந்த உள்ளர்த்தத்தில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள். அப்படியே நம்ம அங்கேருந்து எங்கே கிளம்புறோன்னா உக்ரைன்கிட்ட போயிடலாம். ஏன்னா உக்ரைன் ஒரு பகீர் தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த பகீர் தகவல் என்னன்றதை நீங்களும் ஷாக் ஆகிடுவீங்க. நிச்சயமாக நீங்கள் படுத்திருந்தீங்கன்னா கூட எந்திரிச்சு ஐயோ எங்கள் அப்பா அப்படின்ற அளவுக்கு எந்திரிச்சு உட்காந்துருவீங்க. அந்த அளவுக்கான பகீர் தகவல். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல, எங்கள் மால்டோ பக்கத்தில் டிரான்சிட்ரியா இருக்குல்ல, இந்த டிரான்சிட்ரியா பகுதியில் பெரிய அளவுக்கான படைகளை குவிக்கிறாங்க. இந்த மைக்கோல்வியா, ஒடிசா கீழே இருக்குல்ல, இந்த 2 பகுதியும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க ரஷ்யா. அதுக்கப்புறம் ரொமானியா, இந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, இந்த ரொமானியா ஒட்டுமொத்தையும் பிடிக்க போகிறாங்க. ரொமானியா முடிஞ்சதுன்னா பல்கேரியாவை பிடிக்க போகிறாங்க. கூடிய விரைவில் வந்து பிடிக்க போகிறாங்கன்ற ஒரு தகவல். ஏன்னா எப்போவுமே ஜெலன்ஸ்கி பேசினா ஒரு பொய் சொல்ல மாட்டார், உண்மையை மட்டும்தான் பேசுவார். உங்களுக்கு காலையில் அந்த கதையை நான் சொன்னேன். நான் மறுபடியும் இப்போ சொன்னோம்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க, அவ்வளோதான், காண்ட் ஆகிடுவீங்க நீங்கள். அதனால் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பலை அந்த கதையை. அந்தளவுக்கு ரொம்ப உண்மையை பேசுகிறவர். அவ்வளோதான், இப்போ வெடிஞ்சா ரொமானியா, மால்டோவா அந்த பகுதியெல்லாம் வந்து போக போகுது. என்ன ஆக போதோ தெரியல. ஐரோப்பா நாடை காப்பாற்ற முடியுமா என்னன்னு தெரியல. அதனால் எங்களுக்கு சீக்கிரம் ஆயுதங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்காங்க. இது பகீர் தகவலாக விளையாட்டு செய்திகளா அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஜெர்மனியினுடைய ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு 5 வாரத்துக்கு முன்பு நான் கிட்டத்தட்ட தலைமை போகிறதுக்கு வரதுக்கு முன்னே கியூவுக்கு போயிருந்தேன். பெரிய அளவுக்கான உத்தரவாதங்களை கொடுத்தேன். அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த ப்ரெஷரின் அடிப்படையில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் ரஷ்யா அதை விரும்பலன்றது நல்லா தெளிவாக தெரியுது. ஆனால் அப்படி இருந்தாலும் அவர்கள் மீது கொடுக்கப்படுகிற அழுத்தங்களால் வந்து நிச்சயம் அவர்கள் அமைதிக்கு வருவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தேன். அதன் அடிப்படையில் நாங்கள் பொருளாதார தடைகளை போட்டு பிரித்து மேய போகிறோன்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து பயங்கரமாக சொல்கிறார். ஏற்கனவே இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து ஏற்கனவே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இந்த ஆள் வசனம் மட்டும் தான் பேசுகிறாரு, ஆயுதம்லாம் ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியலன்னு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, அது வந்து ஓல்டு ஷால்ஸ் இருக்கிற காலத்துலேருந்து இதுதான். ஜெர்மனி செயலில் கம்மி, வாயில் டைலாக் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் ஒன்றும் அப்புறம் இவர் தாங்கிறார் போல். இதுக்கு முன்னாடி இன்னும் அவர் ஒன்றும் மாற்றாமல் வச்சுருக்காங்க. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, டவுரஸ் மிசைல்ஸ் இப்போதைக்கு உக்ரைனுக்கு நாங்கள் கொடுக்கல, அதெல்லாம் எங்கள் நிலைமை ரொம்ப கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்றாங்க. இது அவருக்கு தெரியுமான்னு தெரில, அவங்களோட சான்சலருக்கு தெரியுமான்னு என்னன்னு தெரியல, இப்படி சொல்கிறாங்க. சரி, இங்கே தான் அப்படின்னா அங்கே ரஷ்யாவுக்குள்ளார குறிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்னுடைய அதாவது போர் விமானங்கள்லாம் இருக்குல்ல, Tu-160 பாம்பர்ஸ் மீதி எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் உக்ரைனோட எல்லை பகுதியில் வேண்டாம், கொண்டு போய் அந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இன்று வந்து உக்ரைன் சந்தோஷத்தில் இருக்காங்க, அந்த பயம் இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அப்படியே நம்ம கிளம்பி இஸ்ரேலுக்கிட்ட வந்தோம் அப்படின்னா, குறிப்பாக 2 அமைச்சர்கள், இந்த பென் கிவிர், ஸ்மிட்ரோச், இந்த 2 நபர்கள் மீது ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகளும் யூகேவும் பொருளாதார போட்டாங்க இல்லையா. அதனால் அமெரிக்கானுடைய இஸ்ரேல் அம்பாசிடர் மைக் ஹக்காபி கிட்ட போயிட்டு இந்த ஸ்மிட்ரோச் வந்து பேசியிருக்கிறார். ஸ்மிட்ரோச், பென் கிவிர் 2 பேரும் தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்கிறாங்க. தலைவரே அவங்க நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும், எங்கள் மீது பொருளாதார போகிறாங்க, நான் எப்படி இப்போ யூகேக்கெல்லாம் டூர் போகிறது, எனக்கு டூர் போகிற அளவுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, ஏன்னா நான் கொஞ்சம் அவங்க மளிகை கடைலாம் எங்களுக்கு கொஞ்சம் கடை வாடகைக்கு விட்டுருக்குறேன், அந்த மளிகை கடைலாம் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது, வாடகைலாம் திடீர்னு இப்போ வந்து பொருளாதார போட்டிருக்காங்களா தலைவரே, கொஞ்சம் பார்த்து சோதானமாக பேசி விடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஒரு பெரிய ஒரு டீம் அங்கே மொராக்கோவிலேருந்து கிளம்பி வந்தாங்க இல்லையா. மொராக்கோ, அல்ஜீரியா, லிபியா
வழியாக வந்தாங்க. அடுத்து எகிப்தில் வந்து உள்ள நுழையிறாங்க. காசாவுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சே தீர்வோம், பிடிச்சி மிரிச்சு மேயவே தீர்வோம்னு சொல்லிட்டு பெரிய ஒரு டீமே வந்தாங்க. அத்தனை பேர்த்தையும் எகிப்தினுடைய கைரோ இருக்குல்ல, அங்கே நிறுத்து எல்லாத்தையும் வண்டியை நிறுத்து, என்ன உங்களுக்கு வேலை அங்கே, என்ன உங்களுக்கு என்ன அங்கே இதாக நடத்திட்டு எஜுகேஷன் நடக்குது, நீங்கள் பாட்டு போய் எட்டி பார்க்குறத சொல்லுங்கள், இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு பிரித்து எல்லாத்தையும் வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்களாம். உங்களுக்கு சிறையில் அடைக்கட்டுமா இல்லை நீங்கள் கைது பண்ண தயாராக இருக்கீங்களான்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இஸ்ரேலே தடுக்கலை, அதுக்கு முன்னாடி எகிப்தே தடுத்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கிறாங்கன்ற கூடுதல் தகவல்னு சொல்லிடுறேன் நான். UNRW என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து வழக்கமாக அவங்களுக்கு குட் மார்னிங் மெசேஜ் வருமா அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ்லேருந்து. ஆனால் நீ குட் மார்னிங் மெசேஜ் வரல. ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டு ஃபைபர் ஆப்டிக் கேபிளாக இருக்கட்டும் இல்லை நெட்டாக இருக்கட்டும் டோட்டலாக அங்கே வேலை செய்யலை. அதனால் அங்கே பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. உயிரோடு இருக்காங்களா என்னன்னே தெரியல. பட் காட் கிரேஸ் ஈவினிங் ஒரு மெசேஜ் வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில தகவல் அங்கேருந்து வந்துட்டு தான் இருக்குது. 100 பேர் பக்கம் இருந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது நெட் இல்லாமல் எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்றனால உங்ககிட்ட நான் உறுதிப்பட சொல்லலை. ஆனால் யூகேனுடைய டபுள் கேம் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் கேட்டிருக்காங்க June 12 நம்ம இந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை பயங்கரமாக எடுக்கிறோம், அவங்களுடைய ஃபார்வர்ட் விங் கொள்கையுடைய எம்பிஸுக்கெல்லாம் நம்ம பொருளாதார தடையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம், கடும் கண்டனம்லாம் தெரிவிக்கிறோம், இஸ்ரேலுக்கு கண்ணை குத்துற கண்டனம் எல்லாத்தையும் தெரிவிக்கிறோம். ஆனால் நம்ம ஏன் ட்ரைனிங் கொடுக்குறோம்? இனிமேல் இப்போ கூட ட்ரைனிங் போயிட்டுருக்கு. அதாவது யூகே வீரர்களும் அங்கே இஸ்ரேல் வீரர்களும் இணைந்து பெரிய அளவுக்கான ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஏன்னா அது ஏற்கனவே நம்ம போட்டது தான், அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ட்ரைனிங் கொடுக்கறதான்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, ட்ரைனிங் கொடுக்கறது, ஆயுதங்கள் அனுப்புறது எல்லாமே இருக்குதாங்க செய்யுது. இது வெளி உலகத்துக்கு அப்படி ஒரு இது. இப்போ ஏன்னா அங்கே நார்மலாகவே யூகேயில் பார்த்தோம் அப்படின்னா பாதி பாகிஸ்தான் தானே, அதனால் அங்கே அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா எல்லா நிகழ்வுகளும் நடக்கும்ன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அர்ஜென்டினாவோட மெலை இருக்கிறார்ல, மெலை அவர்கள் வந்து இப்போ நார்மலாக அங்கே இஸ்ரேலினுடைய மெயின் பிளேஸில் இருக்கக்கூடிய அங்கே தலைநக இது அங்கே என்ன சொல்லுவாங்க தூதரகத்தை கொண்டு போய் நான் ஜெருசலம் தான் வச்சே தீர்வோன்னு அடம் பிடிச்சிட்ருக்கிறாராம். நெக்ஸ்ட் இயர் நான் கண்டிப்பாக வச்சே தீர்வோனார். தனது கண்ணீரை வடித்திருக்கிறார். முழுமையாக நான் உதவிகள் கொடுப்பேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் வீடியோட நிறைவு பகுதியில் சீனா டீல் வந்து மிகப்பெரிய ஒரு கிரேட் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் எந்த ஒரு நாடு பொருளாதார ரீதியாக வளம் பெறுதோ அந்த நாடை வந்து அடிப்பாங்க, பொருளாதார ரீதியாக காலி பண்ண வைப்பாங்க, அந்த நாட்டை வந்து சிதறண்டு வைப்பாங்க. இப்போ ஈரானுடைய யுத்தத்தை நீங்கள் அந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. சமீப காலமாக கொஞ்சம் இஸ்லாமிக் நாடுகளில் ஈரானுடைய செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. விட்டாங்கன்னா மீது எல்லாத்தையும் தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. தொடர்ந்து இந்த சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டர் எல்லாத்தையும் தனது கைக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்ருக்காங்கன்றது அமெரிக்காவோட மனநிலை, எல்லாமே இது இஸ்ரேலுடைய மனநிலையும். அதனால் ஈரானுடைய யுத்தம் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் நினச்சாலும் சொல்லுவாங்க, அடிக்க மாட்டாங்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்படியே தான் சொன்னீங்க. இந்தியா பாகிஸ்தான் மீது அடிக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னீங்க. இதுவும் நான் சொல்கிறேன், நான் 100 இல்லை 1000% நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறேன். ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுக்கான சமிக்கைகள், முன் அறிகுறிகள் எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. சண்டே நடக்கிற பேச்சுவார்த்தை ஃபெயிலர் அப்படின்னா நீங்கள் சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும், நீங்கள் நினைத்தாலும் நினைக்கவில்லை என்றாலும் தாக்குதல் உறுதி. இந்த மாதத்தில் ரீசெண்டாகவே நீங்கள் உடனே எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கான தாக்கல் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் சமிக்கைகள் தென்படுகிறது. இந்த ஒரு பதிவு ரொம்ப வைரலாக இருந்தது. இவர் யார் அப்படின்னா இந்தியான்னு வருது பாருங்கள், அமெரிக்காவுடைய முன்னாள் பொருளாதார வல்லுநர் ஜெஃப்ரி சார்ஜ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்றைக்கி இதில் பார்த்தேன், சாணக்கியாவில் பார்த்தேன் நான், சாணக்கியா சேனலில் பார்த்தேன் நான். இந்தியா வளர்ந்து நிற்கிறதோ இல்லையோ, வளர்ந்து நின்றது அப்படின்னா நிச்சயம் நாங்கள் வலுவிழக்க செய்வோம். இப்போ எப்படி ரஷ்யாவை வலுவிழக்க செய்கிறாங்களோ அதே மாதிரி தான். அது வந்து எப்போ வளர்கிறாங்களோ மிக விரைவாக நடக்கலாம், எப்போனாலும் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. இது அமெரிக்காவுடைய கான்செப்ட் விதியும் கூட. எந்த ஒரு நாடு பொருளாதார ரீதியாக நம்மளை கிராஸ் பண்ணி போகிறாங்களோ அந்த நாடு அடிச்சிடுவாங்க. உள்நாட்டு கலவரங்களாக இருக்கட்டும் இல்லை போர் தூண்டை வச்சு ஏதாவது ஒரு வகையில் அவங்க அடிச்சிடுவாங்க. முதல் வேர்ல்டு வார் 1, 2லேருந்தே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா இந்த தந்திரத்தின் அடிப்படையில் தான் வளர்ந்துருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் ரஷ்யா கிட்ட முன்னாடி இன்டர்ஃபே ஆகாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை என்றைக்கோ டம்மி பண்ணியிருப்பாங்க. அதை பண்ணக்கூடாதனால தான் இன்றைக்கி ஐரோப்பாவை தனியாக பிரித்து ரஷ்யா வந்த பக்கம் அடித்து அவங்கள எதிரிகளாக்கி வச்சுருக்காங்க. அதே தான் உங்களுக்கு இங்கே இந்தியா வந்து நாளைக்கு பாகிஸ்தானை தனது கைக்குள்ளே வச்சுருக்காங்க, இப்போ பங்களாதேஷம் தனது கைக்குள்ளே வச்சுருப்பாங்க, மியான்மார் போன்ற சம்பவங்கள்லாம் தனது சாதகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதை நோக்கி தான் வந்து போகும். இந்தியா எப்போனாலும் ஈஸியாக வந்து பண்ணிவிடுவாங்க. அதை அவங்க பண்ண தேவையில்லை. இங்கே இந்தியா அதாவது அமெரிக்கா உள்ளே ஓடி வந்து பண்ணணும்லாம் இல்லை, இங்கேயே அது நடந்துடும். உங்களுக்கு ஒரு சில காரணங்களால் நீங்கள் புரிய வைப்பீங்க. பட் அதெல்லாம் தாண்டி நம்ம வளர வேண்டிய ஒரு தருணமும் கூட. சரி, உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியராக புரிய வைக்கணும். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் என்ன?
அப்படின்னா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆக்கஸ் ஒப்பந்தம். என்னது? ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் 3 நாடுகளோட ஒப்பந்தம். என்ன அப்படின்னா அணு ஆயுதம் தாங்கி சென்று தாக்கல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை வந்து கூட்டணியில் உருவாக்குறது, 3 நாடுகளுக்கான செக்யூரிட்டி. இது யாருடைய தலைமையில் இருக்குன்னா அமெரிக்கா, இவங்க யூகேனுடைய தலைமையில் இருக்கும். ஆஸ்திரேலியா அவங்க சொந்தம் கொண்டாடக்கூடாது, பாதுகாப்புக்காக வச்சுருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு கிடையாது அணு ஆயுதத்தினுடைய அக்ரிமெண்ட் இது. இப்போ ஆஸ்திரேலியா வந்து என்னென்னா ஒரு சில டீலில் அமெரிக்கா வந்து வேண்டான்னு முரண்டு பிடிக்கிறாங்க. யூகே வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா ரொம்ப நல்ல நாடுங்க, ஏன் அப்படி வேண்டான்றீங்க? இப்போ 2021 நான் சொல்கிறேன், நான் சூப்பராக நாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே அமெரிக்கா கொஞ்சம் அப்படி பிகு பிடிக்கிறாங்க. இது சூப்பரான சான்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு. உடனே அப்போ கேட்குறாங்க இவங்க அமெரிக்கா வந்து ஆஸ்திரேலியா வந்து ஃப்ரான்ஸுக்கிட்ட ஒரு 37 பில்லியனுக்கு அந்த டீசல் பவர் சப்மரீனை வந்து உருவாக்குறதுக்காக டீல் பண்ணியிருந்தாங்க. அதற்காக ஃப்ரான்ஸ் வந்து ஒரு 10 பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணிட்டாங்க. அதை கேன்சல் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. யார்? அமெரிக்கா. இதை சொன்னோடனே ஆஸ்திரேலியா உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் அப்படி ஒரு மனக்கசப்பு. இப்போ அல்பனீஸ் வர்றதுக்கு முன்பெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவும் ஃப்ரான்ஸும் பேசிக்கிறதே கிடையாது. இப்போ அல்பனீஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இல்லை ஃப்ரான்ஸ் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒரு 311 மில்லியன் இழப்பீடுகளை கொடுத்து, வா நண்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரெஜிட்டிக்கிட்ட நீ ரொம்ப பேசி சந்தோஷமாக இருந்தனா சரியாக போயிடும்ன்ற மாதிரிலாம் கூப்பிட்டு ஆறுதல் படுத்தி வச்சாங்க. ஆனால் இதனால் ஃப்ரான்ஸ் வந்து இழப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ என்ன இன்றைக்கி செய்தி அப்படின்னா, ட்ரம்ப் ஓடி வந்து இன்றைக்கி சொல்கிறாரு, அணு ஆயுத ஒப்பந்தம் நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட கொடுக்குறது தகுதியான நாடா, இல்லை ஒரு வேளை பைடன் வந்து தூக்க நினப்பிலே கையெழுத்து போட்டிருக்கிறாரா, அதை நான் மறுபரிசீலனை பண்ணுறேன், முடிஞ்சால் நான் கேன்சல் பண்ணுறேன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல ஆஸ்திரேலியா நினைப்பாங்க, நான் பண்ணியிருந்தேன்னா அங்கே யூகேல ஃப்ரான்ஸ் கூட பண்ணியிருப்பேன், எல்லாம் இதுதான் அமெரிக்கா, இதே தான் ஐரோப்பாவிலையும். இவங்க ரொம்ப ஈஸியாக இப்படி சாப்பிட்ருந்த ஐரோப்பாவை அவங்க கையால் அவங்களாலே சொல்ல வச்சாங்க. பற்றியா, அந்த ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய எல்லா ஆயிலையும் டோட்டலாக வந்து கட் பண்ணி அவங்க வாயாலே நிறுத்த வச்சு பொருளாதார போட வச்சாங்க. பற்றியா, அதுதான் இனி வருகின்ற காலங்கள் எல்லாமே துல்லியமாக நடக்கும். இதில் சாதுரியமாக சீனா வந்து இந்த ரேர் எர்த் மெட்டலில் தன் கைவகப்படுத்தி ஒன்றுமே பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரேர் கேஸ் இந்தியா கிட்ட இருந்தால் மட்டும்தான், ஹோல்டு பண்ணுற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான். இல்லை அப்படின்னா இப்போ இருந்தே இந்தியா அமெரிக்காவை எதிர்க்க துணிந்திட வேண்டியது தான். ஏன்னா அதற்கான காலங்கள் நெருங்கி விட்டது என்பதோடு இந்த பதிவை நான் முடிக்க விரும்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.